தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நலன் காக்கும் ஸ்டாலின் என்ற சிறப்பு மருத்துவ முகாமினை தமிழ்நாடு முழுவதும் காணொலி காட்சி வாயிலாக துவங்கி வைத்ததைத் தொடர்ந்து இன்று கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திட்டக்குடி தனியார் பள்ளியில் நடைபெற்ற நலன் காக்கும் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாமினை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் துவங்கி வைத்து மருத்துவ நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த திட்டத்தை பற்றிய விரிவான விளக்கத்தினை இங்கே சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். இப்பெல்லாம் எல்லாரும் நாம சொல்றத விட மக்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். நாட்டில் என்ன நடக்குது அன்றாடம் டிவியை பார்த்துட்டு தான் படுக்க போறீங்க. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பற்றி உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். என்னென்ன திட்டம் கொண்டு வந்திருக்காரு. காலையில பள்ளிக்கு போற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு கல்லூரிக்கு போறதுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்து படிக்க வைக்கிறார். புதுமைப்பட்ட திட்டம். நோய் இல்லாமல் வாழ்ந்தால்தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பணம் இருந்தாலும் பாருங்க, ஒருத்தருக்கு பணம் 100 கோடி பேங்க்ல வச்சிருப்பாரு. ஆனா சக்கரை கொண்டு ஸ்வீட்டு மைசூர் பாக்கு கொடுத்தீங்கன்னா வேணாம்னு சொல்லுவாரு. நல்ல சாப்பாடு நிறைய, ஒரு நாளைக்கு ஒருத்தர் 5 சட்டை மாத்துவார். ஏன்னா உடம்பு பூரா திறந்து தண்ணி ஒழுகிட்டே இருக்கும். என்ன காரணம்? பிபி. எதை எடுத்தாலும் மூச்சு வாங்கிட்டே நடக்க முடியாது. அவர்கிட்ட பணம் என்ன முடியும்? வேஸ்ட். அதனாலதான் நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நலங்காக்கும் ஸ்டாலின், நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. எத்தனை கூட்டாங்க வந்து உட்காந்தோம் ஏஞ்சி போடணும் போகக்கூடாது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பக்கம் பாருங்க, எத்தனை ஆம்புலன்ஸ் வந்திருக்கு, எத்தனை டாக்டர் வந்திருக்கு, இதுக்கு எவ்வளவு செலவு. அரசாங்கம் இன்னைக்கு கடலூர் மாவட்டம் எல்லா வேலையும் விட்டு கலெக்டர், நம்ம டிடி, ஏடி, சப்கலெக்டர்லாம் வந்திருக்காங்க. எதுக்குன்னா அவங்களுக்கெல்லாம் பொழுதுபாக வந்திருக்காங்க. இல்லை, முதலமைச்சர் வந்து எல்லாரும் போங்க, மக்களுக்கு சொல்லுங்க, மக்களுக்கு தெரியாமல் எடுத்து சொல்லுங்க, மக்களுக்கு இருக்கிற வியாதியை போக்குங்க, மக்கள் நோய் இல்லாம வாழணும், நலனை காக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் திட்டம். என்னென்ன பார்த்துக்கலாம். ஹார்ட் அந்த அம்மா சொல்லிச்சு பாருங்க, பொற்கொடி அம்மா சொன்னாங்க. ஹார்ட் நிறைய பேருக்கு ஹார்ட் நின்று போகுது. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து மூச்சு நின்று போகுது. அப்புறம் உடனே கொண்டு போய் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் பம்ப் பண்ணி உடனே ஊசி போட்டு காப்பாற்றணும், போராடணும். அது ஏன், என்ன இருக்குன்னு முதல்ல முன்னெச்சரிக்கையாக கண்டுபிடிக்காம இருக்கிறது. சர்க்கரை எவ்வளவு இருக்குன்னு முன்கூட்டியே பார்க்காம இருக்கிறது. அதனால ஹார்ட் பார்த்துக்கலாம். நுரையீரல் இருக்குல்ல, அதான் உள்ள இருக்குல்ல, சுருங்கி சுருங்கி விரியாது. லேப்டாப் அதுனா சுருங்கி பலூன் மாதிரி சுருங்கி, அது நல்லா சுருங்கி விரிஞ்சதுன்னா நம்ம நீண்ட காலம் இருக்கலாம். அது நல்லா சுருங்கி விரியுதுன்னா சுருங்கிட்டே போச்சுன்னா டக்குன்னு நம்மளும் சுருங்கிட்டே போய் என்ன பண்ணுவோம், நம்ம கதையை முடிஞ்சிடும். அதனால அதையே இங்க பார்த்துக்கலாம். கண்ணு, காது, மூக்கு, வாய், தொண்டை, எலும்பு, எல்லா விஷயத்துக்கும் இங்க நீங்க போனீங்கன்னா உங்க பேரை பதிவு பண்ணி, இது ரகசியமா இல்ல, ஆன்லைன்ல இணையதளத்துல பதிவு பண்றாங்க. உங்க பேரை பதிவு பண்ணி உங்களுக்கு என்னென்ன நோய் இருக்குன்னு பார்த்து செக் பண்ணி ஒவ்வொரு நாள் போய் கடைசியில பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து செக் பண்ணி 1 மணி நேரத்துல ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. 1 மணி நேரத்துல ஒரு புத்தகம் மாதிரி போட்டு உனக்கு உடம்புல என்னென்ன நோய் இருக்கு, நோயே இல்லைன்னு உங்க உடம்பு ஃபிட்டா இருக்குன்னு ஃபிட்னு கொடுத்துருவாங்க. இந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க துபாய் போனாலும் அங்க போய் என்ன உங்களுக்கு செக் பண்ணிக்கலாம், ஜப்பானுக்கு போனாலும் பார்த்துக்கலாம், அமெரிக்கா போனாலும் பார்த்துக்கலாம், குஜராத் எந்த நாட்டுக்கு போனாலும் இதை கையில் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன்.